ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம லைஃப் சைக்கிள் ஊக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆங்குலர்ல லைஃப் சைக்கிள் ஊக்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லைஃப் சைக்கிள் ஊக்ஸ் இன் ஆங்குலர்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லைஃப் ஊக்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ வந்து நிறைய பேர் ஸ்விம்மிங் பூல் போயிருப்பீங்க, நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த பூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சேவர் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அதுதான் லைஃப் ஊக். என்னன்னா இப்போ வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல நிறைய பேர் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சடனா யாருக்காவது வந்து சடனா ஏதாவது ஒரு பிளாக்கோ ஏதோ ஒன்று சடனா ஒரு எமர்ஜென்சி அப்படி அந்த பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ஆயிடுது அவங்களுக்கு. ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேலே ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே வந்து அதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைஃப் சைக்கிள் ஊக்கெல்லாம் போடுவாங்க. ஸோ அதை அவங்க கேஷ் பண்ணிட்டு மேலே வந்துருவாங்க. இதுதான் வந்து லைஃப் ஊக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைஃப் ஊக் ஆங்குலர்ல என்ன பண்ணுது, அதுதானே உங்க டவுட்டு. ஆங்குலர்ல லைஃப் ஊக் அதே மாதிரி தான் எமர்ஜென்சி கேஸ்ல வந்து ஒர்க் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு அட் இன்புட் இருக்கும், அட் அவுட்புட் இருக்கும், அதுக்கப்புறம் அப்சர்வபிள் இருக்கு, நிறைய இருக்கு, என்ஜி மாடல் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாஸை வந்து பைண்ட் பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஓல் அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எனி ஒன் ஆஃப் த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் லாஜிக்ஸ்லாம் போயிட்டு இருக்க டைம்ல சடனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வந்து கரெக்டான டேட்டா வந்து இப்போ இன்புட்ல வரல, அவுட்புட்ல அந்த டேட்டா வரல, எமிட் ஆகலை, அந்த அப்சர்வபிள் ஆகலை, இந்த மாதிரி ஒரு டைம் சுச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எமர்ஜென்சி பர்பஸுக்கு தான் என்ஜி இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, கோட் ரன் ஆகும்போது எந்த ஈவெண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை ரன் பண்ணி அந்த டேட்டாவை என்ன பண்ணணும்னா டிடெக்ஷனை கண்டுபிடிச்சி அந்த டேட்டாவை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடும், இல்லை அந்த ஸ்டேட்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அதுக்காகவே 8 டைப்ஸில் வந்து லைஃப் சைக்கிள் ஊக்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு டைப் ஈவெண்ட்ஸும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிடெக்ஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஊக்ஸ். லைஃப் சைக்கிள் ஊக்ஸ்னா எமர்ஜென்சி டைமில் அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் வந்து லைஃப் சைக்கிள் ஊக்ஸ் இன் ஆங்குலர். ஆக்சுவலாக வந்து இது ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் சடனாக வந்து நீங்கள் இன்புட்டில் டேட்டா வரும் அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஹேப்பன், அந்த இன்புட் வந்து டிகர்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை நம்ம எழுதும்போது அது ஒரு லைஃப் சேவர். கரெக்டாக டேட்டாஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும், கரெக்டாக டிடெக்ட் ஆயிரும், எங்கே டிடெக்ட் பண்ணுமோ அங்கே கரெக்டாக அதை டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால இது ஆங்குலர்லேருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா மொத்தம் நான் சொன்னேன் 8 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ என்னென்ன டைப்ஸ்னா என்ஜி ஆன் சேஞ்சஸ், என்ஜி ஆன் இன்ட், என்ஜி டூ செக், என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் இன்ட், என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக் அண்ட் என்ஜி ஆஃப்டர் வியூ இன்ட், என்ஜி ஆஃப்டர் வியூ செக், என்ஜி ஆன் டிஸ்ட்ராய்ட். என்னடா இத்தனை டைப் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நான் ஒவ்வொரு டைப்புமே வந்து நான் எக்ஸாம்பிளோட அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ஜி ஆன் சேஞ்சஸ் எப்படி ஒர்க் ஆகுது வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ஜி ஆன் சேஞ்சஸ். ஏன் இந்த லைஃப் சைக்கிள்ல இத்தனை மெத்தட்ஸ் இருக்கும் போது ஏன் நம்ம என்ஜி ஆன் சேஞ்சஸை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, என்ஜி ஆன் இன்ட் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு டைம் காம்போனண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அது ஒரு டைம் தான் டிகர்ட் ஆகும். ஆனால் என்ஜி ஆன் சேஞ்சஸ் வந்து என்ஜி ஆன் இன்ட்டுக்கு முன்னாடியே இது என்ன ஆயிரும், ஃபயர் ஆயிரும். அது வந்து சும்மாலாம் ஃபயர் ஆகாது. இப்போ வந்து உங்களோட பேரண்ட் காம்போனன்ட் இருக்கு, அந்த பேரண்ட் காம்போனன்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு டேட்டாவை மாத்துறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் ஆகும். ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதை மாற்றும் போது இது ஃபயர் ஆகும். ஓகே, இது வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட் இன்புட் டெக்கரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா? அட் இன்புட் நீங்கள் வந்து ஷேர்டு டேட்டா பிட்வீன் பேரண்ட் டு சைல்டு அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட் இன்புட் டெக்கரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அட் இன்புட் டெக்கரேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்புட் டெக்கரேட்டரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ பேரண்ட் டு சைல்டு. ஸோ அந்த டைமில் தான் இந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் ஆகும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அட் இன்புட்டில் வந்து நம்ம டேட்டா செட் பண்ணி நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணால் டேட்டா பாஸ் ஆகாதா? ஆகும், ஆகாமல் இல்லை. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்விம்மிங் பூலில் உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியும், ஒரு எமர்ஜென்சி ஒரு வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு அந்த ஹூக் தேவைப்படும். அந்த மாதிரி தான் இந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து
ஒரு பெனிஃபிட், ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஏன் அப்படி எக்ஸ்ட்ரா அது பெனிஃபிட்டா நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அதே ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு டேட்டாவை நீங்கள் பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு சென்ட் பண்ணுறீங்க. அப்போ சென்ட் பண்ணும்போது அந்த அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா சென்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ நம்ம அந்த ப்ரீவியஸ் வேல்யூவும் கரண்ட் வேல்யூவும் கேப்சர் பண்ணலாம் என்ஜி ஆன் சேஞ்சஸ் யூசஸ் பண்ணி. இன்னொரு விஷயம் எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னேன்ல எமர்ஜென்சி கேஸ், சம்டைம் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ் அங்கே எங்கன்னு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு டேட்டா லாஸ்னால ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு டேட்டா ப்ராப்பராக பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு போய் பாஸ் ஆகலை அப்படின்றப்போ இந்த என்ஜி சேஞ்சஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு ஃபயர் ஆகும். அது மூலமாகவும் நம்மளுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணலாம் வேணாம் அப்படின்றது உங்கள் ஆப்ஷனல். யூஸ் பண்ணால் இதோட பெனிஃபிட் வந்து இதுதான். ஸோ என்ஜி ஆன் சேஞ்சஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதை வந்து என்ஜி ஆன் சேஞ்சஸை வந்து ஒன்லி வந்து அட் இன்புட் டெக்கரேட்டர், அந்த வந்து பேரண்ட் டு சைல்டுக்கு டேட்டா அனுப்பும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணும். சைல்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு டேட்டா அனுப்பும் போது இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இதை எப்படி ஒர்க் ஆகும் இந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் அப்படின்றது இப்போ பார்ப்போம். இப்போ வந்து என்ஜி ஆன் சேஞ்சஸில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுதான் சிம்பிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ். ஒவ்வொரு டைமும் அந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் வந்து கால் ஆகும்போது இந்த சிம்பிள் சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கும் நம்ம ஆங்குலரில் இந்த லைஃப் ஹூக்கில். ஸோ அது நம்ம கால் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட செட்டப் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். எப்படி கிரியேட் ஆகும், இது வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வந்து உள்ளே நடக்கிறது தான் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் சிம்பிள் சேஞ்சஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ப்ரீவியஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் சேஞ்ச், ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த டேட்டாக்கு நீங்கள் டேட்டா அனுப்புறீங்களா, இல்லை ஆல்ரெடி அனுப்பிச்சிருந்தா ப்ரீவியஸ் வேல்யூ அண்ட் இப்போ அனுப்புகிற கரண்ட் வேல்யூ, இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டாக ஃபார்மேட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆங்குலரில் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் என்ஜி ஆன் சேஞ்சஸ் நீங்கள் கால் பண்ணும்போது இந்த சிம்பிள் சேஞ்சஸ் இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், கால் ஆகி அதில் இருக்கிற நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ, இது எல்லாமே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் கால் பண்ணியிருக்காங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே கால் பண்ணியிருக்காங்கன்னு எல்லா டீட்டெயிலுமே இதுலேருந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம இதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ஜி சேஞ்சஸ் வச்சு இங்கே வந்து அந்த என்ஜி சேஞ்சஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இது என்னோட விஷுவல் கோட். நீங்கள் உங்கள் விஷுவல் கோடில் வந்து ஒரு நியூ அப்ளிகேஷனாக இல்லை எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் உங்களோட ப்ராஜெக்ட் இல்லைன்னா புது நீங்களாக க்ரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம், வாட் எவர் மேபி. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதோட இது ரூட் காம்போனண்ட்டு, இது வந்து சைல்டு காம்போனண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட் காம்போனண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறேன். அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நான் என்ன வைக்கிறேன்னா பேரண்ட் டேட்டா. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக நான் இப்படி வைக்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ பேரண்ட் டேட்டா இதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா நம்பராக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நான் இனிஷியலாக என்ன வேல்யூ கொடுக்குறேன், 0. இப்போ என் பேரண்ட் டேட்டாவில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, 0ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் போடணும். என்ன, சேஞ்ச் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த டேட்டா போட்டுட்டு இந்த டேட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திஸ் டாட், இதை நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் லாஜிக் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ திஸ் டாட் பேரண்ட் டேட்டா +1ன்னு கொடுத்துருங்க. ஸோ என்ன ஆகும், இதை கிளிக் பண்ணும் போதெல்லாம் இதில் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டாக? சரி, இதை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை சேவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காம்போனண்ட்டுக்கு போய்க்கோங்க. இந்த காம்போனண்ட்டில் போயிட்டு இதை வேணால் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஒரு பட்டன் போடுங்க. ஓகே, இந்த பட்டன் போட்டுட்டு இந்த பட்டனுக்குள்ளே வந்து ஒரு கிளிக் ஈவெண்ட் போடுங்க. ஓகே, கிளிக் ஈவெண்ட் போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் டேட்டா. இங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சேம் ஃபங்க்ஷன் நேமை தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த HTML இங்கே பட்டனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்போல்லாம் இந்த பட்டன் கிளிக் ஆகுது இதில் என்ன கொடுக்குறோம்னா சேஞ்ச் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் இந்த பட்டனுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போல்லாம் இந்த பட்டன் கிளிக் ஆகுமோ அப்போ என்ன ஆகும், இங்கே போகும், இது டிகர்ட் ஆகும். ஸோ 1 + 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா? இந்த டேட்டாவை நம்ம சைல்டுக்கு அனுப்பணும்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சைல்டை இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம
இங்கே சைல்டை நம்ம டைரக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணணும்? சைல்டோட செலக்டரில் போய் அது நேம் என்ன இருக்குது, ஆப் டாட் சைல்டு. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு HTML வந்துக்கோங்க. HTML வந்துட்டு ஆப் டாட் காம்போனன்ட் டாட் டிஎஸ்க்கு வந்துக்கோங்க. சாரி, HTML.htmlக்கு வந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து இந்த சைல்டு காம்போனன்ட் வந்து இங்கே அப்பெண்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது அப்பெண்ட் ஆனதுக்கு நம்ம பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சைல்டில் போய்க்கோங்க. சைல்டில் போயிட்டு நம்ம ஒரு இன்புட் தான் இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா பேரண்ட்டில் இருக்க டேட்டாவை வந்து நம்ம சைல்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். இதை பண்ணதுக்கப்புறம் தான் ngonchanges இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி என்னோட ஷேர் டேட்டா பிட்வீன் த காம்போனன்ட்ஸ் பிட்வீன் த பேரண்ட் அண்ட் சைல்டு இந்த வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். இல்லை எனக்கு தெரியும் இன்புட் பற்றி அப்படிலாம் நீங்கள் இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்புட்டுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு டெக்கரேட்டர் வந்து ஆல்ரெடி இன்பில்டாகவே இருக்குது நம்ம ஆங்குலரில். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அது இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும், அது எப்படி யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணணும்னா at input அதுக்கு ஃபங்க்ஷன் தானது. ஸோ அது டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஸ்கொயர் ஓப்பன் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பேர் வைக்க போகிறோம், நான் வந்து பேரண்ட் டேட்டான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்னவா இருக்கும், எனக்கு நம்பராக தான் இருக்கும். ஸோ நம்பர் அவ்வளோதான். இங்கே நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இங்கே வந்து நம்பராக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பேரண்ட் டேட்டாவில் வேல்யூ வரும்போது நான் எங்கே டிஸ்பிளே பண்ணணும், ஏன்னா HTML டிஸ்பிளே பண்ண போகிறேன். எங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன், இதுக்கு பதிலாக பீன்னு போட்டுட்டா சைல்டு பேரண்ட் டேட்டான்னு ஹெட் கொடுத்துக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டுக்காக சைல்டு பேரண்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இன்னொரு பீக் கொடுத்துட்டா இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்லேருந்து நம்மளுக்கு வருது இல்லையா பேரண்ட்லேருந்து. ஸோ அது வந்து இங்கே பைண்ட் பண்ண போகிறோம். இது என்ன ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த பேரண்ட்டில் இங்கே டேட்டா வரும். அந்த டேட்டாவை நம்ம சைல்டுக்கு அனுப்பணும். ஸோ அதுக்கான மெத்தட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன ஆயிரும், வந்துடும். ஸோ இதெல்லாம் பண்ணால் போதுமானா போதாது. பிகாஸ் இங்கே சைல்டை நம்ம இங்கே பைண்ட் பண்ணியிருக்கோம்ல, எப்படி இது பாஸ் ஆகும், இந்த சைல்டில் இங்கே வந்துட்டு நீங்கள் ஓப்பன் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கீங்க இன்புட்டுக்கு, இந்த பேரை எடுத்து காப்பி பண்ணி உங்களோட பேரண்ட் காம்போனண்ட்டில் இருக்க சைல்டு டைரக்டிவில் இந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்க, இந்த வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ எடுத்து இங்கே பைண்ட் பண்ணிடணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ எங்கே போகும் உங்கள் கோடு, இங்கே போகும். என்ன ஆகும், 1+ இன்க்ரீஸ் ஆகும். இதில் ஏதாவது டேட்டா சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும், இது சைல்டு காம்போனண்ட்டுக்கும் போகும். ஸோ சைல்டு காம்போனண்ட்டில் எங்கே போய் ஃபஸ்ட்டு டிகர்ட் ஆகும், இங்கே டிகர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்தங்க வேல்யூ வந்துடும். ஸோ அது டிகர்ட் ஆகும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இன்புட்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ngonchanges வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம எல்லாமே வந்து பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு சேவ் ஆல்னு கொடுத்துப்போம். சேவ் ஆல்னு கொடுத்து ஃபஸ்ட்டே இது ப்ரௌசரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ngonchanges பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணிட்டு நம்ம இப்போ போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ நம்ம கோடை ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரௌசரில் பார்த்தோன்னா நான் போட்டிருக்க அந்த பட்டன் வந்திருக்கு. இது சைல்டு காம்போனண்ட்டு. ஸோ நான் இந்த சேஞ்ச் பட்டன் கிளிக் போது என்ன ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸாக 0 வச்சுருக்கோம். ஸோ 1 2 3 4 5 6 திருப்பி பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு டேட்டா இப்படி தான் போகும். ஸோ இப்படி போனதுக்கப்புறம் எப்படி வந்து ngonchanges இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா சைல்டு காம்போனண்ட்டில் ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லை, டிஸ்கிரைப் பண்ணும்போது பேரண்ட்டில் என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் இங்கே சைல்டுக்கு போகுமா. ஸோ அப்போல்லாம் என்ன ஆகும், ngonchanges வந்து டிகர்ட் ஆகும். ஸோ அது எப்படி இங்கே நான் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இங்கே இந்த இன்புட் இருக்கு இல்லையா angular.core இதுக்குள்ளே நீங்கள் கம்மா கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, சிம்பிள் சேஞ்சஸ்
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ்க்குள்ள சிம்பிள் சேஞ்சஸ்னு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஆங்குலரில் இன்பில்டாகவே டிஃபைன்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ எல்லாமே வரும். நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது அங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ஜி இங்கே நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க என்ஜி ஆன்ட்டு அதே மாதிரி என்ஜி ஆன் சேஞ்சஸ்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எனக்கு என்ன வேணும், வேல்யூ வேணும், என் வேல்யூஸ். ஸோ நான் இதை வேல்யூஸ்னு போட்டுட்டு செமிகாலன் கொடுத்துட்டு என்ன மாதிரி வேல்யூஸ் வந்து வரும், இந்த சிம்பிள் சேஞ்சஸ் வேல்யூஸ் வந்து அதில் வரணும். ஸோ அப்போ எப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். ஓகே, இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே கன்சால் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் செக் பண்ணுறதுக்கு கன்சால் டாட் லாக் சிம்பிள் சேஞ்சஸ்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன், வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். வேல்யூஸ்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் என்னோடய அப்ளிகேஷனை, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ என்ஜி ஆன் சேஞ்சஸ் என்னாகும், ஒவ்வொரு டைமும் பேரண்ட் டேட்டாலேருந்து சைல்டு டேட்டாக்கு டேட்டா வரும்போது இந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் என்னாகும், ஒவ்வொரு டைமுமே ஃபயர்ட் ஆகும். ஸோ இது இப்படி தான் ஃபயர்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த கன்சால் போட்டிருக்கீங்களே, இப்போது என்ஜி ஆன் இன்ட்டில் ஒரு கன்சால் போட்டுக்கோங்க. இல்லை இன்னொன்று நான் சொல்கிறேன், இதில் ஒரு கன்சால் போட்டுட்டு இது என்ஜி ஆன் இன்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இன்ட்டுன்னு வச்சுப்போம். ஸோ எது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், எப்போவுமே என்ஜி ஆன் சேஞ்சஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபயர் ஆகும்னு சொன்னேன். அது ஆகுதா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் அப்ளிகேஷனில் இப்போ ப்ரௌசரில் பார்ப்போம். நான் என் ப்ரௌசர் வந்துட்டு நான் ஏன் கன்சால் வச்சுருக்கேன்னா, நம்ம கன்சாலில் தான் வேல்யூஸ் போட்டிருக்கோம். இப்போ ஒன்ஸ் வந்து நான் சேஞ்ச் டேட்டா கிளிக் பண்ணவும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சாரி, நான் ஆல்ரெடி டீபக் கொடுத்துருந்தேனால அதுக்குள்ளே போகுது. நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம், எடுத்து விட்டுடலாம். ஸோ கன்சால் என்ன ஆகுது பாருங்கள், சிம்பிள் சேஞ்சஸ் இங்கே வருது. கரெக்டாக? ஸோ இந்த சிம்பிள் சேஞ்சஸில் பாருங்கள், பேரண்ட் டேட்டா கரண்ட் வேல்யூ 1, ப்ரீவியஸ் வேல்யூ 0. இப்போ நீங்கள் திருப்பியும் இதை சேஞ்ச் கொடுங்க, சிம்பிள் சேஞ்சஸ் வருதா? ஸோ என்ன ஆகுது, பேரண்ட் டேட்டாவில் கரண்ட் வேல்யூ டு ப்ரீவியஸ் வேல்யூ 1. திருப்பி நீங்கள் சேஞ்ச் டேட்டா கொடுங்க, திருப்பி சிம்பிள் சேஞ்சஸ் டிகட் ஆகுதா? கரண்ட் வேல்யூ 3, ப்ரீவியஸ் வேல்யூ 2. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஜெக்டை எடுத்து ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்துடும் இல்லையா, இப்போ கன்சாலில் போட்டிருக்க வேல்யூஸ் மூலமாக இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் பைண்ட் பண்ணுறதுனால பைண்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபர்தராக ஏதாவது லாஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் என்ஜி சேஞ்சஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் என்ஜி சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது நான் சொன்ன மாதிரியே தான். ஸோ இது வந்து நம்ம ஒரு பெனிஃபிட், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஏதாவது எமர்ஜென்சி கேஸுக்கு மாறல அப்படின்ற கேஸ்லேயும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும், இது மூலமாக நம்ம பண்ணும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்கமிங்ஸ் இதோட எல்லா டைப்ஸ் வீடியோஸும் நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஓகேங்க.